அவனியாபுரத்தில் இன்று ஜல்லிக்கட்டு நடைபெறும் நிலையில் வீரர்கள் உறுதிமொழி ஏற்று வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். துவங்க இருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கத்தின் இளைஞரணி தலைவர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். வந்திருக்கும் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்று விழா இனிது உறுதிமொழி எடுத்து மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம், மரியாதைக்குரிய வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு அமைச்சர் மூர்த்தி அவர்களும், மரியாதைக்குரிய மாநகராட்சியினுடைய காவல் ஆணையர் அவர்களும் சேர்ந்து விழாவை துவக்கி வைப்பார்கள். நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமரகுன்றத்தினுடைய ஆற்றல் மிக்க சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு வி ராஜன் செல்லப்பா அவர்களும் சேர்ந்து இந்த விழாவை துவக்கி வைக்க இருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு வட்டம் அவனியாபுரம் கிராமத்தில் இன்று தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எந்தவித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்றும் உறுதிமொழிகிறோம். கை தட்டி உற்சாகப்படுத்த தெரிக்க விடலாமா? சத்தமா கேட்கல. அவனியாபுரமே அதிரணும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்லாசியோடு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் நிர்வாகத்தின் சார்பாகவும் மாநகராட்சியினுடைய கமிஷனர் சார்பாகவும் மரியாதைக்குரிய பத்திரப்பதிவு மற்றும் வணிகவரித்துறை அமைச்சர் அப்பா திரு மூர்த்தி அவர்களும், மரியாதைக்குரிய மேயர் அவர்களும், மரியாதைக்குரிய திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் அப்பா திரு வி ராஜன் செல்லப்பா அவர்களும், மரியாதைக்குரிய நம்மளுடைய வருவாய்த்துறை சேர்ந்த அத்தனை பேரும், மாநகராட்சியை சேர்ந்த அத்தனை பேரும் சேர்ந்து இந்த விழாவினை இனிதே பச்சை கொடியை காட்டி அவிழ்த்து விடுகிறார்கள். கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. அவனியாபுரமே அதிரணா தெரிக்க விடலாமா? அளப்பற கிளப்புற அவனியாபுரத்தை கலக்குறான் சார். தேவையில்லாதால கொஞ்சம் வெளியே ஏறிடுங்க சார். ஸ்டாஃப்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல போய் பணிக்கு போயிருங்க. தேவையில்லாத கூட்டம் வர வேண்டாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மாரிச்சாமியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மாரிச்சாமி. வீரர்கள் உறுதிமொழி ஏற்ற பின்பு செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சரியாக போட்டி எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கிறது? கள தகவல்கள் என்ன மாரிச்சாமி? சரியாக 7 மணிக்கு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு துவங்க இருக்கிறது. அதாவது தமிழர் திருநாளாம் தை திருநாளில் தை முதல் நாள் இன்று உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டத்தில் இது முதல் ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. ஏனென்றால் களத்தில் வீரர்கள் உறுதிமொழி ஏற்றுவிட்டார்கள். தற்போது களத்தில் உள்ள அந்த அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர், வருவாய்த்துறையினர் ஆகியோர் எல்லாம் வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வெளியே வந்தவுடன் கிராம பொதுமானர்கள் அடுத்து வாடிவாசல் வழியாக சீறி பாய இருக்கிறது. காளைகள் சீறி பாய்வதற்காக 1000 காளைகள் தயாராக இருக்கிறது. தற்போது சற்று நேரத்திற்கு முன்னர் அந்த தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி எடுத்தார்கள். அனைவரும் சரியாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஜல்லிக்கட்டானது துவங்க இருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டியினை மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் இந்த திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் துவக்கி வைத்தார்கள். மேலும் மதுரை மாநகராட்சி இந்திராணி பொன்முசந்த் மற்றும் துணை மேயர் நாகராஜன் உள்ளிட்டோர் அந்த வருகை தந்து, மேலும் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் அனைவரும் வந்திருந்து இந்த போட்டியினை துவக்கி வைத்திருக்கிறார்கள். மாடுபிடி வீரர்கள் முதலில் 50 பேர் கலந்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் முதல் சுற்று, ஒரு சுற்றுக்கு 50 பேரிலிருந்து 75 பேர் 50 பேர் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். இனிமேல் ஒவ்வொரு சுற்றுக்கும் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு சுற்று, ஒவ்வொரு சுற்றுக்கும் 50 பேர் இறக்கப்படுவார்கள். காளைகள் வரிசையாக களமிறக்கப்படும். இந்த போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. தமிழர் திருநாளாம் தை திருநாளை முன்னிட்டு தைப்பொங்கல் தை முதல் நாள் அன்று இந்த போட்டியானது மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் துவங்க இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.